இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க? எதுக்கு அவங்க ரெண்டு பேர் மேல நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நானா இருக்கிறதால கோபப்படுறதோட நிறுத்திக்கிட்டேன். இதே நீயா இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வச்சிருக்காம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்ப. ஏங்க நீங்க கோவப்படுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல சுமத்ரா, அப்பா சும்மா ஒண்ணும் கோவப்படலமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க பயந்து போய் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணும்போது அத்தையும் ஸ்ரீஜாவும் பக்கத்திலே வரல. இல்ல நீங்க ஏய், பேசாத. உன் கூட இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத நீ எல்லாம் பேசவே கூடாது. ராகவ், பழக்கமா நான் தான் அதிகமா கோவப்படுவேன். இப்ப என்ன நீங்க எல்லாரும் இவ்ளோ கோவப்படுறீங்க? அவங்க பண்ண காரியம் அப்படி சுபத்ரா. இசையும் வர்ஷினியும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விரதம் வைக்கும் போது அந்த விரதத்தை கெடுக்கணும்னு இவங்க நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு கெட்ட பாத்தியா? ஸ்ரீஜா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல நீ அப்படிலாம் இல்ல அத்தை. இல்லத்த, நாங்க வெச்சுதான் ஆர்டர் பண்ணோம். ஆனா போய் சுபத்ரா, ஸ்ரீஜா சொல்றது சுத்த போய். ஸ்ரீஜா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, புரியுதா உனக்கு? சிந்தாமணி, அவதான் ஏதோ தப்பு பண்றானா? அவ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லாம அவ கூட இருந்துகிட்டு நீயும் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். நீ அப்படி இல்ல நீ. இந்த ஸ்ரீஜா தான் அடுத்தடுத்து தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலே ஸ்ரீஜாவை இங்க இருக்க வைக்கிறது நல்லதில்ல. அவளை வெளியில அனுப்பு. அப்படியே சிந்தாமணிக்கு துபாய்க்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துரு. இது வர நடந்ததுக்கும் ஸ்ரீஜா எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ அவங்க பண்ற தப்புக்கான பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. என்னங்க, இதுக்கு மேல இத பத்தி நாம பேச வேண்டாம். சரி சுபத்ரா. இசை, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? பசிக்குதா? வாங்க அத்தை, நான் உங்களுக்கு பரிமாறேன். வாங்க வாங்க வாங்க. அத்தை, நான் பரிமாறேன்னு சொன்னேன்ல, நான் பரிமாறேன். இல்லம்மா, நேத்துல இருந்து நீ பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கல்ல. நீ முதல்ல உட்காரு. ஐயோ, உட்காரு இசை. அத்தை இல்ல அத்தை, நீங்க முதல்ல அத்தை சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். உட்காருன்னு சொல்றேன்ல. நான் வேணா பரிமாறேன் அத்தை. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க முதல்ல. இல்ல, உட்காருங்க. உட்காருங்க.